எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இந்த மூந்தா புயலோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, அதை நம்ம ஒவ்வொரு பகுதியும் எப்படி பாதிக்க போகுதுன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லார மனசுலயும் ஒரே கேள்விதான். வங்கக்கடல்ல ஒரு தீவிர புயல் உருவாகியிருக்கு. இதனால யாருக்கு பாதிப்பு அதிகம்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அடுத்த சில நாட்களுக்கு நம்மளோட திட்டங்களையே முடிவு பண்ண போகுது. முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த புயல் எங்க போகுது? ஏன்னா அதோட பாதை தான் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வருங்கிறத முடிவு பண்ண போற முக்கியமான ஒரு காரடி. பாருங்க, இந்த மோந்தா புயல் ஒன்னும் சாதாரண புயல் இல்ல. இது ஒரு தீவிர புயலா, அதாவது ஒரு சிவியர் சைக்ளானிக் ஸ்டாமா மாறிக்கிட்டு வருது. அதனாலதான் இது போற பாதையை நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. இங்கதான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த புயல் நேரடியா தமிழ்நாட்டை தாக்கல. அதோட மெயின் டார்கெட் ஆந்திரா கடற்கரை தான். சோ மிக தீவிரமான பாதிப்புகள் எல்லாமே அங்கதான் இருக்க போகுது. அடுத்து புயலோட மையம் எங்க தாக்குதுன்னு பார்க்கலாம். புயலோட முழு பவரும் எங்க இறங்க போகுதுன்னு இப்போ விரிவா பார்ப்போம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மசூலிப்பட்டினம், காக்கிநாடா மாதிரி முக்கியமான கடலோர நகரங்களுக்கு மிக அதிக கனமழைக்காக ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அங்க பாதிப்பு ரொம்பவே கடுமையா இருக்கும்னு அர்த்தம். தெற்காந்திராவோட பெரும்பாலான பகுதிகள் ஹை அலர்ட்ல இருக்கு. சரி, புயல் ஆந்திராவுக்கு போனா அப்போ தமிழ்நாட்டுக்கு என்னதான் பாதிப்பு? குறிப்பா ஆந்திராவை ஒட்டி இருக்கிற நம்ம வட தமிழக மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர்ல என்ன நிலைமைன்னு இப்ப பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில இருந்து நல்ல மழைய பார்த்திருப்பீங்க. ராத்திரியில இருந்து அதிகாலை வரைக்கும் தான் மழை ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சாயங்காலத்துக்குள்ள நிலைமை நார்மல் ஆயிடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சென்னையில பெஞ்ச மாதிரி விடாம மழை பெய்யாது. அதுக்கு பதிலா விட்டு விட்டு பெய்யும். அப்பப்போ கொஞ்சம் ஹெவியா பெய்யும், அப்புறம் கேப் விடும். சோ இடைவிடாத மழைக்கு இங்க வாய்ப்பு இல்ல. வேலூர், திருவண்ணாமலை மாதிரி வட மாவட்டங்களோட உள்பகுதிகள்ல இருக்கிறவங்களுக்கு புயலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மிதான். மிதமான மழை மட்டும்தான் வரும். அதனால பயப்படுற மாதிரி எந்த ஒரு பெரிய வானிலையும் அங்க இல்ல. இந்த ஸ்லைடு தான் புயலோட பாதை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு சூப்பரா புரிய வைக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த புயல் ஆந்திராக்கு பதிலா சென்னை பக்கமா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? திருவண்ணாமலை மாதிரி உள் மாவட்டத்துல கூட ரெட் அலர்ட் கொடுத்து பெரிய வெள்ளமே வந்திருக்கும். ஆனா பாதை கொஞ்சம் வடக்கு பக்கம் போனதால அங்க இப்ப மிதமான மழைதான். பாத்தீங்களா, இதுதான் வானிலையோட விளையாட்டு. வட தமிழகத்தை பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் தெற்கு பக்கம் போலாம். மத்திய, டெல்டா அப்புறம் தென் மாவட்டங்கள்ல என்ன நிலைமைன்னு பார்க்கலாம் வாங்க. சேலம், ஈரோடு, கரூர் மாதிரி சென்ட்ரல் வெஸ்டர்ன் மாவட்டங்கள்ல புயலோட தாக்கம் பெருசா ஒன்னும் இல்ல. வானம் மேகமூட்டமா இருக்கும். அப்பப்ப லைட்டா மழை தோறும். அவ்வளவுதான். கனமழைக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் சென்னைக்கு தான் மழையா, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு டெல்டா மாவட்டத்துல இருக்கிற நம்ம வியூவர்ஸ் கேக்குறது புரியுது. புயல் வரும்போது அவங்க ஏன் எதிர்பார்க்கிற மழை பார்க்கலன்னு இப்ப நான் சொல்றேன். இதுக்கு காரணம் புயலோட மூவ்மெண்ட் தான். இந்த புயல் வடமேற்கு திசையில நகர்றதால கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் அந்த பக்கமாவே இழுத்துட்டு போயிடுது. அதனால தஞ்சாவூர், திருச்சி மாதிரி டெல்டா பகுதிகளுக்கு மழை மேகங்கள் வர்றது குறைஞ்சிருது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வானிலை விஷயம். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல கனமழை பெஞ்சது இல்லையா, அதுதான் இந்த புயலால உங்களுக்கு கிடைச்ச மழை. இப்போ புயல் வடக்கு பக்கம் போயிட்டதால உங்களுக்கு இனிமே நார்மல் வெதர் தான். சரி, மோந்தா புயல் கரைய கடந்து போனா என்ன நடக்கும்? அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். உடனடியா பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாளைக்கு வானிலை அமைதியா இருக்கும். ஆனா நாங்க எப்பவுமே அடுத்த சிஸ்டத்தை பார்த்துட்டே இருப்போம். அந்த வகையில அடுத்த வாரம் கடைசியில வங்கக்கடல்ல ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக சான்ஸ் இருக்கு. அதை நாங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். மோந்தா புயல் போனாலோ அடுத்த வர சிஸ்டம் என்ன கொண்டு வரப்போகுது? வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியலங்கிறதே இதை நமக்கு ஞாபகப்படுத்துது. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி.